ஓவனே இல்லாமல் டீ கடையில் கிடைக்கிற ஸ்டைலில் சால்ட் பிஸ்கெட் வீட்டிலே ஹெல்த்தியாக செய்யலாம். எப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்து 1/2 கப் சுகர் வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணலாம். நான் ஹெல்த்தியாக இருக்கணும்னு நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து உப்பும் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கினேன். அதுக்கப்புறம் 1/2 கப் ரீஃபைண்ட் ஆயில் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒன்றா பைண்ட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நெய் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டேன். அப்புறம் 1 கப் மைதாவை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த மாவும் எண்ணெயும் ஒன்றோட ஒன்று நல்லா வந்து பைண்ட் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் நல்லா கலந்தோடனே இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வந்து மாவு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப்பாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் சப்பாத்தி மாவு பதத்துக்கு வர அளவுக்கு வந்து நல்லா கலந்துக்கிட்டே வாங்க. ஒன்ஸ் நீங்கள் கலந்துகிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலக்கிறப்ப இந்த மாதிரி கெட்டியாக வந்துடும் சப்பாத்தி மாவு பதத்துக்கு. அது நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. சுகர் வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம மாவு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோம். அப்புறம் ஒரு தட்டில் நெய் தடவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவை வந்து வடை தட்டுற மாதிரி தட்டி இந்த மாதிரி நான் வந்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் அந்த பிளேட்டில் அடுக்கி வச்சுக்கலாம். நான் வந்து பேனை வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். 10 மினிட்ஸ் கழித்து உள்ளே வந்து ஒரு 20 மினிட்ஸ் வச்சு எடுத்தா சால்ட் பிஸ்கெட் ரெடி. ஓவனே இல்லாமல் எப்படி செஞ்சுட்டோம் பார்த்தீங்களா? அடுத்த ரெசிபியில்